Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 malli. For example, அது வந்து உனக்கு எப்பவுமே நல்லா ஸ்விம்மிங் தெரியும்னு வச்சுக்க, அது அம்னீஷியால மறக்காது. உனக்கு எப்பவுமே நல்லா கார் டிரைவிங் தெரியும்னு வச்சுக்கோ, அதுவும் இந்த அம்னீஷியால மறக்காது. அப்போ உனக்கு எப்பவுமே பாஸ்தா செய்ய தெரியும்னு வச்சுக்க, அதுவும் அம்னீஷியானால மறக்காது தானே? நீ எப்பவுமே குக்கிங் நல்லா பிரமாதமா பண்ணுவ ரேணுகா. அதோட அந்த இட்டாலியன் பாஸ்தா உன்னோட ஸ்பெஷல் டிஷ். இப்ப நீ என்ன பண்ண போறனா, எங்க எல்லாருக்கும் இட்டாலியன் பாஸ்தா பண்ண போற. இட்டாலியன் பாஸ்தா. ஆஹா, நிச்சயம் இந்த மல்லியோட வேலையா தான் இருக்கும். இவ தான் எதை அவன் மைண்ட்ல செட் பண்ணிருக்கான். இவனுக்கு கேக் கொடுத்து அனுப்பிட்டு வெளியில மறைஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன பண்றது? என்ன ரேணுகா அவ்வளவு யோசிக்கிற? இல்ல, கிச்சன் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சா, அதான் என்னால பண்ணிட முடியுமான்னு யோசிக்கிறேன். நான் தான் சொல்றேனே, நீ கிச்சன் பக்கம் போய் நில்லு. நீ உண்மையான ரேணுகாவா இருக்கிற பட்சத்துல நிச்சயம் அதெல்லாம் தானா ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன். ஓகே, ஆனா நான் ட்ரை தான் பண்ணுவேன். ஓகே தான். இந்த ஸ்பிரிட் தான் என் ரேணுகாவோட அடையாளமே. எதையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டா, முயற்சி பண்றேன்னு சொல்லுவா. ஆனா கடைசியில பிரமாதமா பண்ணி முடிச்சிருவா. அதே ஃபயர் இன்னும் உன்கிட்ட அப்படியே இருக்கு. நீ கண்டிப்பா செஞ்சிருவ. வா போலாம். வா. இங்க பாரு ரேணுகா, நீ இட்டாலியன் பாஸ்தா பண்றதுக்கான எல்லா ஐட்டமும் இங்க இருக்கு. நீ யூஸ் பண்ற டாப்பிங்ஸ், ஃபிளேவர்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்டான பாஸ்தா பண்ணு பாப்போம். அத சொன்னனே, நான் ட்ரை தான் பண்ணுவேன். சரி, நான் ஒரு half an hour வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள நீ அதை செஞ்சு முடிச்சிடணும். ஓகேவா? ஓகே. என்ன பண்ண போறோம்? நம்மள மாட்டி விட்டுட்டாளே. என்ன ரேணுகாக்கா, சமைக்க போறீங்களா? இப்பதான் விஜய் சொன்னாரு, இனி உனக்கு கிச்சன்ல இருந்து விடுதலை, இனிமே எல்லாத்தையும் ரேணுகா பாத்துப்பான்னு சொன்னாரு. நீங்க இன்டர்நேஷனல் ஃபுட் எல்லாம் கலக்குவீங்களா? இவ்வளவு நாள் அது எனக்கு தெரியாம போச்சே. அதுலயும் இட்டாலியன் பாஸ்தா பிரமாதமா பண்ணுவீங்களா? மாட்னடி மகளே, நீ ரேணுகாவா? நெஜ ரேணுகாவா? இன்னியோட உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். மல்லி, என்ன அப்படி பாக்குற? இந்த மொத்த கிச்சனும் உங்களுக்காக தான். என்ன செய்ய முடியுமோ செஞ்சு அசத்துங்க. நாங்க உங்க பாஸ்தாவை சாப்பிடுறதுக்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருப்போம். பாய்க்கா. ஹலோ மல்லி, கூப்பிட்டிருந்தியா? ஆமா அண்ணி, நீங்க சொன்ன முதல் குண்ட கொளுத்தி போட்டுட்டேன். அவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. என்ன குண்ட போட்ட? அவளுக்கு சமையல் சுத்தமா தெரியாது. அத நான் அவ மனநிலை சரியில்லாம இருந்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா வெண்பாவோட அம்மா ரேணுகா சூப்பரா சமைப்பாங்களாம். அதுலயும் பாஸ்தா ரொம்ப நல்லா பண்ணுவாங்களாம். இப்ப இவளையும் பாஸ்தா பண்ண சொல்லிருக்கோம். கிச்சன்ல முழிச்சிட்டு நிக்கிறா. சரியான குண்ட தான் போட்டிருக்க. இனிமே அவ காலி. ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லா பொருளையும் முன்னாடி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்பப்ப அவளை ஒரு பார்வை பார்த்துட்டே இரு. அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு, சரியா? சரிங்க அண்ணி. இந்த மாதிரி இன்னும் 2 குண்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க இருக்கவே மாட்டா, ஓடி போயிருவா, சரியா? சரிங்க அண்ணி. சரி, நான் போனை வைக்கிறேன். இன்னைக்கு செம்மையா மாட்னடி. என்னெல்லாம் சீன் போட்டேன். இப்ப முழிச்சிட்டு நிக்கிறியா? இதுதான் எனக்கு வேணும். And this is amazing. போதும்டாடா, எனக்கு ரொம்ப பசிக்குது.
இங்க பாரு, இன்னைக்கு ரேணுகா அம்மாவோட சமையல் 10 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. அது வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கலாம் உன் ஹோம்ஒர்க்க. ஆமா வெண்பா, உனக்கு பிடிச்ச பாஸ்தா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே ஜாலி ஜாலி ஜாலி. பாஸ்தானா சாதாரண பாஸ்தா இல்ல, இட்டாலியன் பாஸ்தா. அந்த பாஸ்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலிமா. மல்லி, நீ கிச்சன் பக்கம் போனியா? ரேணுகா ஏதாவது ஹெல்ப் கேட்டா பண்ணு. எல்லாரும் அவளை தனியா விட்டுட்டு இங்க வந்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லைங்க, அது நாம போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இப்பதான் அந்த பக்கமா இருந்து வந்தேன். கிச்சன்ல செம்ம ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அவங்க நல்லா தான் சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சூப்பர். நான் தான் சொன்னேன்ல, பாஸ்தா பண்றதுல அவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஹை ஜாலி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாஸ்தா சாப்பிட போறோம். அதுவும் எனக்கு பிடிச்ச இத்தாலியன் பாஸ்தா. டாடா ஐஃபை. இந்தா. டாடா பசிக்குது டாடா. இருச்செல்லாம் ரேணுகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கால. எவ்வளவு நேரம் டாடா? இப்பயே பசி தாங்கல. இத பாரு, உனக்கு பிடிச்ச இட்டாலியன் பாஸ்தா வரப்போகுதுல்ல, அதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தப்பு கிடையாது. சரியா? ரேணுகா ரொம்ப பசிக்குது. மல்லிமா, எனக்கு பசிக்குது மல்லிமா. பசிக்குது. என்ன மல்லி, என்ன இது? ஜூஸுங்க. பாஸ்தாவோட ஜூஸும் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் ஜூஸ் ரெடி பண்ணேன். சரி மல்லி, நாங்க இங்க பசியோட இருக்கோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து பாஸ்தா ரெடி பண்ணி கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க. பாஸ்தா இன்னைக்கு ரேணுகா அக்காவோட பொறுப்பு. நான் கிச்சன் பக்கமே போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க போலனா எப்படி மல்லிமா? பாஸ்தாலாம் எப்படி ரெடி ஆகும்? வெண்பா, நீ ஒரு ரேணுகா அம்மாவை என்ன நினைச்ச? டாடா சொன்னாருல்ல, அவங்க இன்டர்நேஷனல் ஃபுட் பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட். அதுலயும் இட்டாலியன் பாஸ்தா பண்றதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அப்படி இருக்கிறப்ப இந்த கிராமத்து ஒன்னாப்பு டீச்சர் அங்க போய் என்ன செய்ய போறேன்? மல்லி, அவ பெஸ்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனாலும் பசிக்கிற சமயத்துக்கு வரலனா கொஞ்சம் கஷ்டம் தானே. வராம எங்க போக போகுது? இப்ப வந்துரும். சீக்கிரம் வர சொல்லி கூப்பிடுங்க வேணும்னா. ரேணுகா சீக்கிரம். ரேணுமா சீக்கிரம் வாங்க, பசிக்குது. ஆமா ரேணுகா, கொஞ்சம் சீக்கிரம். அடியே சுடரு, உன் நீல சாயம் வெளுக்கிற நேரம் வந்தாச்சு. அப்படியே வெளியே வா. எவ்வளவு நேரம் தான் அங்க ஒளிஞ்சிருப்ப? ஒரு நாள் அம்பலப்பட்டு தான் ஆகணும். வெளியே வா. ரேணுமா சீக்கிரம் வாங்க. ரேணுகா. மலிமா, நீங்களும் கூப்பிடுங்க மலிமா. கூப்பிடுவோம். ரேணுகாக்கா, ரேணுகாக்கா, வாங்கக்கா. உங்க பாஸ்தாவை ருசிக்கிறதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்கக்கா. வெண்பா, இங்க பாரு. இதோ நீ ஆவலுடன் எதிர்பார்த்த இட்டாலியன் பாஸ்தா வந்துகிட்டு இருக்கு. ஐயா ஜாலி, பாஸ்தா வந்துருச்சு. ரேணுகாக்கா, பரிமாறுங்க. என்னடி சுடர், எதையோ ஒண்ணு கொதிக்க வச்சு அள்ளி எடுத்துட்டு வந்திருக்கியா? வந்து போடு. இப்ப தெரியட்டும் உன் உண்மையான சுயரூபம் என்னன்னு. நீ சுடரா இல்ல ரேணுகாவாங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். விஜய், கிச்சன் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சா? என்ன பண்றதுனே புரியல. கையெல்லாம் ஒரே நடக்கும். ஏதோ எனக்கு ஞாபகம் இருக்கிற கொஞ்சம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இல்லனா என்ன திட்டாதீங்க. கேவலமா பண்ணிட்டு எப்படி முன்னாடியே ஜகா வாங்குறா பாரு. அக்கா கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். ரேணுகா அக்காவா கொக்கா? நீங்க வைங்கக்கா. பாத்தியா வெண்பா குட்டி, பாஸ்தா வந்துருச்சு. வை. எப்படி இருக்கு? இந்தா.
ஸ்மெல்லே அசத்துதே. ஒரிஜினல் இட்டாலியன் பாஸ்தா ஸ்மெல் இதுதான். ரேணுகா நீ அசத்திட்ட. ஆமா டாடா, மலிமா பண்ணப்ப கூட இப்படி ஸ்மெல் வரல. ஆ? இந்த பாஸ்தால அப்படி ஒரு ஸ்மெல். இந்த பாஸ்தாவை பார்த்த உடனே எச்சிலாம் அப்படியே ஊறுது. என்னால வெயிட்லாம் பண்ண முடியாது. ரேணுகா வையே. இதை வைக்கிறேன். எப்படியோ கலரையும் ஃப்ளேவரையும் கொண்டு வந்துட்டா. கண்டிப்பா வாயில வச்சா சகிக்கவே சகிக்காது. சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ம். ம். ரேணுகா தேவாமிர்தமா இருக்கு. என்ன டேஸ்ட். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இப்படி ஒரு டேஸ்ட் இருக்காது. அசத்திட்டப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் கையால சாப்பிட்ட அதே பாஸ்தாவை மறுபடியும் அப்படியே சாப்பிடுற ஃபீல். சூப்பர். வேணுமா உங்களுக்குள்ள இப்படி ஒரு சமையல் தேவதையா? நான் நினைச்சே பார்க்கல. கலக்கிட்டீங்க. இது எல்லாமே நானே சாப்பிட்டுருவேன். மல்லி நீ ஏன் சும்மா இருக்க? உட்காரு சாப்பிடலாம். இல்ல நீங்க சாப்பிடுங்க. அட கொஞ்சமா டேஸ்ட் ஆகுது பாரு. இந்தா, இந்தா. ஆ, இல்ல வேண்டாம். சாப்பிடு மல்லி. இந்தா. ஆ, ஆ. என்ன முழிக்கிற? இதுல தானே என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்ச. என்ன தோக்கடிக்கிறதுக்கு உன் அப்பா வந்தாலும் முடியாது, உன் பாட்டம் வந்தாலும் முடியாதுடி. ரேணுகா நீ பழசு எதையுமே மறக்கல. எல்லாமே உனக்குள்ளேயே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து சேர்ந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு ரேணுகா. சூப்பர் வேணுமா, சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன கொஞ்சம் வைக்கவா? எனக்கு போதும். நீங்க என்ன கொஞ்சம் இல்ல சாப்பிடுங்க. இல்ல போதும். சாப்பிடுங்க. என்ன கொஞ்சம் வைக்கவா? இந்த மல்லி இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே. நிச்சயமா இது விஜயோட ஐடியா மட்டும் இருக்காது. கண்டிப்பா அந்த மல்லியோட ஐடியாவா தான் இருக்கும். மல்லி தான் என்ன தோக்கடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கா. என்ன பண்ணலாம் இப்போ? தெரியாது நின்னா நான் பழைய ரேணுகா இல்லைன்னு முடிவாயிடும். விஜய் மனசுல குழப்பம் உண்டாயிடுமே. என்ன பண்ணலாம்? என்ன பிரச்சனைனாலும் ரகுதான் கால் பண்ண சொல்லிருக்காரே. அப்புறம் என்ன? ஏய் சுடர், என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ரகு, எனக்கு இங்க ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நீ இவ்வளவு சீரியஸா கால் பண்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையா? பிரச்சனை சின்னதான், ஆனா அது எனக்கு பெரிய பிரச்சனை தான். சொல்லு. யார கிட்னாப் பண்ணணும் இல்ல யார காலி பண்ணணும் சொல்லு. அதெல்லாம் வேண்டாம் ரகு. இல்ல அன்னைக்கு மாதிரி வீடு புகுந்து பணத்தை எதுவும் கொள்ளடிக்கணுமா? இல்ல ரகு. அப்புறம் என்னதான் வேணும்? எனக்கு பாஸ்தா வேணும். பாஸ்தா வேணுமா? ஆமா, இட்டாலியன் பாஸ்தா. You just simply ridiculous. ரகு, இது ரெடிகுலஸா தான் இருக்கும். ஆனா நான் விஜய அடைய முடியுமா முடியாதாங்கிறத இந்த பாஸ்தா தான் டிசைட் பண்ணும். ஏய், என்ன சொல்ற? இப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு? இப்போ உன்னோட பழைய ஞாபகத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்காக நான் ஒரு சேலஞ்ச் வைக்க போறேன். என்ன சேலஞ்ச் விஜய்? நீ எங்க எல்லாருக்காகவும் பாஸ்தா பண்ண போற. உனக்கு என்னதான் அம்னீஷியாவா இருந்தாலும் அடிப்படையா உனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் மறக்கவே மறக்காது. இத நான் சொல்லல, ஆனா சைக்காலஜி டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லிருக்காங்க. நீ எப்பவுமே குக்கிங் நல்லா பிரமாதமா பண்ணுவ ரேணுகா. அதோட அந்த இட்டாலியன் பாஸ்தா உன்னோட ஸ்பெஷல் டிஷ். இப்ப நான் என்ன பண்றது சொல்லு? இவ்வளவுதான விஷயம். சென்னையோட பெஸ்ட் ஷெஃப் ஒருத்தர் ரெடி பண்ணி ஒரு பிரமாதமான இட்டாலியன் பாஸ்தா இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள உன் வீட்டுக்கு பின்னாடி வரும். நவீன் கொண்டு வருவான்.
இருக்குமா, நீ கலெக்ட் பண்ணிக்க. அத நீ பண்ண மாதிரி சப்மிட் பண்ணிடு. சிம்பிள். ரகு, இத மட்டும் நீ பண்ணிட்ட, உனக்கு டைமண்ட்ல நான் ஒரு ரிங் வாங்கி கொடுப்பேன். இப்ப நான் போனை வைக்கிறேன், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கொடு. இந்த மல்லிகிட்ட என்னால தோக்க முடியாது. ம். பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேனே, அப்ப கூட எல்லா திங்ஸையும் முன்னாடி வச்சுட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. திடீர்னு எப்படி பாஸ்தாவோட வந்தா? தேவதை கதையில நடக்கிற மாதிரி இருக்கே. தேவதைன்னா அது நல்லவங்களுக்கு தானே உதவி செய்யும். இந்த மாதிரி ஏமாத்துக்காரிக்கெல்லாம் உதவி செய்யாதே. என்னதான் நடக்குதுங்க, ஒன்னும் புரியல. ஏனாகு, மல்லிப்பிள்ளைக்கு முதல்ல ஒரு போனை போடு. போடுங்க. ஸ்பீக்கர்ல போடு. மல்லி, ஒரு விஷயம் சொன்னா அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? நாங்க இங்க டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. என்னாச்சு மல்லி? நீங்க வேற அண்ணி, எல்லாம் சொதப்பிடுச்சு. சொதப்பிடுச்சா? என்ன மல்லி சொல்ற? ஆமா அண்ணி, அவ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அழகா பாஸ்தா சமைச்சு ஹாட் பாக்ஸ்ல கொண்டு வந்து வச்சா. எங்களுக்கு நெஞ்சே பதறுது மல்லி. என்ன சொல்ற? அப்ப அவ நெஜ ரேணுகா தானா? ஐயோ, எங்களுக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு. எனக்கும் புரியல பெரியம்மா. ஆனா அவ சுட சுட பாஸ்தா கொண்டு வந்து வச்சா. மாப்பிள்ள பாஸ்தா பண்ண சொன்னப்ப அவ முழின்னு முழிச்சான்னு சொன்னல. ஆமாண்ணே, முழிச்சிட்டு தான் இருந்தா. ஏய், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணப்ப கூட அவ ஒண்ணுமே செய்யாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னியே. ஆமா அண்ணி, அப்படிதான் உட்கார்ந்திருந்தா. அப்புறம் எப்படிடி பாஸ்தா வரும்? இது ரொம்ப மர்மமா இருக்கே. விஜய் ரொம்ப பூரிச்சு போயிட்டாரு. அவர் ஏற்கனவே அவதான் ரேணுகாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிட்டாரு. அண்ணி, விஜய் வந்துட்டாரு. பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். கொடுங்க. ஏய் மல்லி, என்ன இங்க வந்துட்ட? பாஸ்தா சாப்பிடலையா? எனக்கு பாஸ்தா அவ்வளவா பிடிக்காதுங்க. எனக்கு வெண்பாக்கெல்லாம் பாஸ்தா ரொம்ப பிடிக்குமே. உனக்கு எப்படி பிடிக்காம போச்சு? சில ஃப்ளேவர் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஆனா நீ இந்த ஃப்ளேவரை ஆல்ரெடி வீட்ல செஞ்சிருக்கியே. அது உங்களுக்காக செஞ்சிருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். ஓஹோ, ரேணுகா செஞ்சதை சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் பாஸ்தானாலே நீ விட மாட்ட. அதுவும் ரேணுகாவே செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்ப. ரேணுகாவை பத்தி இருந்த ஒட்டுமொத்த கேள்வியும் இப்ப இல்லாம போயிடுச்சு. என்ன கேள்வி? எனக்கு கேள்வி இல்ல, ஆனா சுத்தி இருக்கிற யாராச்சும் அவ ரேணுகா இல்ல, ரேணுகா இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேள்வி சில நேரம் நம்ம மனசுல உட்கார்ந்துரும். அந்த கவலை எல்லாம் இன்னைக்கு தவிடுபடி ஆயிடுச்சு மல்லி. பாரு, அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டா. ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன் நீ அவ ரெடி பண்ண மாட்டான்னு நினைச்சியா? அப்படி நினைக்கல. ஒருவேளை கொஞ்ச நாள் மனநிலை சரியில்லாம இருந்ததுல, தலையில அடிபட்டதுல மறந்திருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா மறக்கல. நீயும் நானும் எப்பவுமே ரேணுகாவை சந்தேகப்பட மாட்டோம். அந்த ஒண்ணுதான் நம்ம 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சிருக்கு. ஆமாங்க. இந்த விஷயத்துல நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் மல்லி. நீ தான் இப்படி ஒரு ஐடியாவே சொன்ன. இல்லனா இன்னும் ரேணுகாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளா இருக்கும். ஆமாங்க. சரி மல்லி, வரேன். வாங்க பாபு, வாமா. டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? டாக்டர் என்ன சொன்னாரு பாபு? மா, எல்லாம் நல்லா இருக்கு, இனி ஒரு பிரச்சனையும் இல்ல, இனி எப்பவும் போல உங்க வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டாரு. டெய்லி வாக்கிங் போக சொன்னாரு, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ண சொல்லிருக்காரு. வாக்கிங் எக்ஸசைஸ்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பாபு. சரி நாகு, அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பீரோல வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட்டுறலாம். ஒரு நிமிஷம், அந்த கடைக்காரன் நம்ம ஃபோன் போடு பண்றான். போடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, நான் ஜேஎம் ஜுவல்லர்ஸ்ல இருந்து பேசுறேன். நீங்க என்ன தேடி கடைக்கு வந்தீங்களாமே? ஊருக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். நீங்க வந்ததை பையன் சொன்னான். ஆமா சார், நான் கடைக்கு வந்திருந்தேன். என்ன விஷயம் சார்? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கடையில ஒரு பொண்ணு நகை திருடின சம்பவம் நடந்துச்சுல்ல, அவளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு சார்.
அந்த பொண்ணை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அவ இங்க கடையில இருந்து ஃபோன் பேசும்போதெல்லாம் நான் சுடர் பேசுறேன்னு சொல்லியிருக்கா. அதே என் ஸ்டாஃப் நோட் பண்ணியிருக்கான். ஆனா நாங்க அவளை தேடி போனப்ப அவங்க அப்பா அவ பேரு ரேணுகான்னு சொன்னாரு. அதான் ஒரே குழப்பமா இருந்துச்சு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.